ஒரு மணமக்களுக்கு அன்பளிப்போடு சேர்ந்து ஒரு கடிதமும் கிடைக்கிறது. அதில் நான் யார் என்பதை கண்டுபிடிங்கள் என்று ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. அதோடு சேர்ந்து அந்த பட்டணத்தில் மிக பிரபலமான பொழுதுபோக்கு மையத்தினுடைய டிக்கெட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. அவர்களால் சிந்தித்து பார்த்தும் கண்டுபிடிக்க இயலவில்லை. ஆனால் இலவசமாய் கிடைத்ததினாலே அந்த டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு அடுத்த நாளிலே அவர்கள் அந்த பொழுதுபோக்கு மையத்திற்கு சென்று விட்டு திரும்பி வந்த பொழுது வீட்டிலே இருந்த அத்தனை விலை உயர்ந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. ஒரு கடிதம் அங்கே இருந்தது. உங்களுடைய பொழுதுபோக்கு எப்படி இருந்தது என்று எழுதப்பட்டிருந்தது. இலவசம் என்று சொன்னால் எச்சரிக்கையாய் இருங்கள். ஏதோ ஒன்று நம்மிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்படுகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். பொருட்களில மாத்திரமல்ல, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில தூண்டுதலுக்கு நம்ம விட்டு கொடாது இருப்போம்.